ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, டிஎன்இபி நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடிலாம் டிஎன்இபி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆஃப்லைனில் தான் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க சொல்லிக்க டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கான நியரஸ்ட் இபி ஆஃபீஸில் கொடுத்து நீங்கள் வந்து நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணி உங்களுக்கான இபி நேமை நீங்கள் ஈஸியாகவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இபி கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பல வகையான கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. வீட்டு கனெக்ஷன் இருக்குது, லேண்டுக்கான கனெக்ஷன் இருக்குது, பூந்தோட்ட சர்வீஸ் கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி பல வகையான கனெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கனெக்ஷனுக்குமே நீங்கள் ஈஸியாகவே உங்கள் நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆன்லைனில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த ரீசனே 3 வகையான கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்காங்க. அது என்ன கேட்டகரி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேட்டகரி, இப்போ நீங்கள் செல் இல்லை பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், கிஃப்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் உங்களுடைய இடத்தையோ இல்லை ஒரு ஹோமையோ வந்து சேல் பண்ணிட்டாங்க, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க, இல்லை வேறு ஏதாச்சும் கிரைய பத்திரம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்லேயே வந்து பார்த்தோன்னா வித் கன்சர்ன் லெட்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. வித் கன்சர்ன் லெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி யார் வந்து பார்த்தோன்னா அந்த இபி கனெக்ஷன் ஓனராக இருக்காங்களோ அவங்ககிட்டேருந்து ஒரு லெட்டர் வந்து நீங்கள் எழுதி வாங்கிட்டு வரணும். ஸோ அந்த லெட்டரோட இதான் அதோட ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் என்ன பார்த்தோன்னா சேம் அதேமாதிரி தான், சேல், பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், கிஃப்ட்டு வித்தவுட் கன்சர்ன் லெட்டர். அவங்ககிட்ட இருந்து எந்த விதமான லெட்டருமே வந்து நம்ம எழுதி வாங்க தேவையில்லை. பட் மீதி இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, தேர்ட் மெத்தட் என்ன பார்த்தோன்னா டியூ டு டெத்து. ஸோ இந்த 3 ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து பார்த்தா நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியும். ஸோ டெத்துக்கான ஆப்ஷன் என்ன உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ உங்கள் வீட்டில் ஒருத்தர் டெத் ஆகிட்டாங்கன்னா, ஸோ அவங்க ஃபாதர் மதர் நேமில் இதுக்கு முன்னாடி அந்த இபி கனெக்ஷன் நேம் இருந்துச்சுன்னா, இப்போ அவங்களுடைய பசங்களோட நேமுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், இல்லைனா உங்ககிட்ட தான செட்டில்மெண்ட் பத்திரம், இல்லை பாக பிரிவினை பத்திரம், கிரிய பத்திரம், அதுக்கடுத்து ஏதாச்சும் அலாட்மெண்ட் லெட்டர் இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் பட்டா ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் அதையும் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். இல்லை கோர்ட்டுக்கான ஜட்மெண்ட் காப்பி ஏதாச்சும் இருந்தால் அதை நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லை தாசில்தார், ஆர்ஐ, விஏஓ இவங்ககிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு சிக்னேச்சர் வாங்கி அந்த லெட்டரையும் நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதில் சொல்லிக்க ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் போதும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஆகிட்டாங்கன்னா அவங்ககிட்ட இருந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். அதுக்கடுத்து வாரிசு சான்றிதழ் கண்டிப்பாக வாங்கி ஆகணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். ஓகே, இப்போ பேமெண்ட் பற்றி பார்க்கலாம். இந்த நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ஆன்லைனில் நீங்கள் 300 பேமெண்ட் பண்ணால் போதும். கவர்மெண்ட் பே பண்ணுற அமௌண்ட் 300 மட்டும்தான். நீங்கள் வேறு எதுவும் அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. இன்கேஸ் ஒரு கனெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்து மாறுபடும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் அந்த இபி ஆஃபீஸ்லேயே தான் வந்து பேமெண்ட் பண்ணியாகும். ஸோ அந்த டெபாசிட் அமௌண்ட் என்னன்றதை நீங்கள் அந்த இபி ஆஃபீஸ்லேயே வந்து கரெக்டாக வந்து போய் கேட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு அவங்க ஒரு சில ஃபார்ம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி அதையும் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணி ஆகணும். அந்த ஃபார்ம்ஸை பற்றி நம்ம எல்லாமே வீடியோக்குள்ளே வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான பேமெண்ட்டையும் ஆன்லைனில் வந்து பண்ணி முடிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க இபி ஆஃபீஸில் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுங்க. அந்த அப்ளிகேஷனோட இவங்க சொல்லிக்க டாக்குமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் இபி ஆஃபீஸில் வந்து கொடுத்தா போதும். அவங்க உங்களுக்கான நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக இபி ஆஃபீஸுக்கு வந்து போங்க. அப்படி போனால் மட்டும்தான் அவங்க வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணுவாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் போகாமலே வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிவிடுவாங்க. 7 டேஸ்க்குள்ளே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கான நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சுருவாங்க. இதுதான் ஆன்லைனுக்கான ப்ராசஸ். ஓகே, இப்போ எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணிங்க. அதில் போய்ட்டு TANGEDCO அப்படின்னு வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. TANGEDCO.government.in இதோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே இருக்குது பாருங்கள், அப்ளை ஆன்லைன், அதை வந்து கொடுத்தா போதும். எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். வேறு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து போகும். இதான் அந்த வெப்சைட். இந்த வெப்சைட்டில் கீழே வந்துருந்தா ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். வேறு ஒரு பிடிஎஃப்க்கு வந்து போய் அதன் மூலமாக இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். டாக்குமெண்ட் ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து எந்த மாதிரியான கேட்டகரி இருக்குது, சப்ளை கேட்டகரி, அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து சார்ஜஸ் டு பி பெய்ட் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கிளிக் பண்ணால் போதும். இபியில் வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரியான சர்வீஸ்க்கான சார்ஜ் எல்லாமே வாங்குறாங்க அப்படின்ற மொத்த லிஸ்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம். நியூ சர்வீஸ் கனெக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, டெம்பரரி சர்வீஸ் கனெக்ஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்க, இல்லை வந்து பார்த்தோன்னா அடிஷனல் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்கன்ற மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க.
ஸோ இபி ஆஃபீஸில் எந்தெந்த அமௌண்ட் வாங்குறாங்கன்றத பற்றி மொத்த இன்ஃபர்மேஷனும் இதில் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நேம் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்காங்க. 8வது காலமில் நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபா வந்து அமௌண்ட் வந்து வாங்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாரி மற்ற இதுவுமே வந்து மாறுபடுது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இப்போ அதில் வந்து பார்த்தா எந்த மாதிரியான அப்ளிகேஷன் ஃபார்ம்லாம் இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து எப்படி எல்லாம் அப்ளை பண்ணுன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். புதுசாக அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை டெம்பரரி கனெக்ஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க போகிறது நேம் ட்ரான்ஸ்ஃபர். கடைசியாக இருக்குது பாருங்கள், நேம் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். இதில் போய்ட்டு நம்ம வந்து புதுசாக நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதை கிளிக் பண்ணது பார்த்தா கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக எந்த மாதிரி அப்ளை பண்ணு. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக உங்ககிட்ட கன்சியூமர் நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 3 ரீசனுக்காக தான் நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த 3 ரீசனுக்கும் கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. வித் கன்சர்ன் லெட்டர், வித்தவுட் கன்சர்ன் லெட்டர், டியூ டு டெத். இதான் இந்த 3 கேட்டகரி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தோன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், என்னென்ன ஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இது மேலே இருக்குது பாருங்கள், டாக்குமெண்ட் ரெக்வயர்ட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி பார்த்துக்கலாம். டியூ டு சேல், பார்ட்டிஷன், செட்டில்மெண்ட், கிஃப்ட் வித் கன்சென்ட் லெட்டர். இதான் வந்து ஃபஸ்ட்டு கேட்டகரி. இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 2, இன்னும் வந்து ஃபார்ம் 4. இப்போ நம்ம ஃபார்ம் 2 வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்ம் 2 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யார் வந்து கனெக்ஷனை வச்சுருந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எழுதி வாங்குற மாதிரி இருக்கும். இதான் இந்த ஃபார்ம் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வச்சு இல்லை ஃபஸ்ட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கனெக்ஷனோட நேம், ஓனர் நேமு, அவங்க அப்பா பேர், அதுக்கடுத்து அவங்களுடைய டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஏசி நம்பர்னு இருக்குது. இதில் போய்ட்டு உங்களுடைய கன்சியூமர் நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துவாங்க. அதுக்கு கீழே யாருக்கு வந்து எழுதி கொடுக்க போகிறாங்களோ அவங்களுடைய நேமும் அவங்க ஃபாதர் நேமும் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏதாச்சும் செக்யூரிட்டி டெபாசிட் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸ்லேயே வந்து சொல்லிடுவாங்க. அதுக்கு கீழே சிக்னேச்சர் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இதில் போய்ட்டு இதுக்கு முன்னாடி யார் ஓனரோ அவங்க சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பிளேஸ், டேட்டு எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங். இதுதான் ஃபார்ம் அண்டர்டேக்கிங் என்ன பார்த்தோன்னா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ யார் பேருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க இன்ஃபர்மேஷன் தான் என்ட்ரு பண்ணும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம், அதுக்கடுத்து உங்கள் ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம், அந்த மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிட்டு ஏசியில் போய்ட்டு ஏசி நம்பரில் போய்ட்டு உங்கள் கன்சியூமர் நம்பரை வந்து எடுத்துக்கோங்க. அது கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து உங்கள் சிக்னேச்சரை வந்து என்ட்ரு பண்ணிடுங்க. விட்னஸ் வித் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் 2 பேரோட சாட்சி வந்து என்ட்ரு பண்ணிடணும் வித் அவங்க அட்ரஸோட. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 4 ஈஸியாகவே வந்து ஃபில் பண்ணிடலாம். ஓகே, அதுக்கடுத்து செகண்ட் கேட்டகரி வந்து பார்க்கலாம். செகண்ட் கேட்டகரி வந்து பார்த்தோன்னா வித்தவுட் கன்சர்ன் லெட்டர். அவங்களுடைய லெட்டர் இல்லாமலே நம்ம வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு ஃபார்ம் மட்டும் தான் தேவைப்படும். ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் அது ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இல்லை சேல்ஸ் டீட், பார்ட்டிஷன் டீட், கிஃப்ட் செட்டில்மெண்ட், அலாட்மெண்ட் லெட்டர், இல்லை ஏதாச்சும் கம்ப்யூட்டர் பட்டா இருந்தால் அதை வச்சுக்கலாம். இல்லை விஓ சைன், ஆர்ஐ சைன், தாசில்தார் சைன், இல்லை கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், இந்த இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக டியூ டு டெத் கொடுத்துருக்காங்க. யாராச்சும் இறந்துருந்து அவங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இதில் 2 விதமான ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 3, இன்னொன்று ஃபார்ம் 4. ஃபார்ம் 3ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாண்ட் மாரி இருக்குது. இந்த பாண்ட் ஃபார்ம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஆகணும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நம்பரில் போய்ட்டு உங்கள் கன்சியூமர் நம்பரை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருக்கிறதுல போய்ட்டு ஸோ இப்போ யாருக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்க நேமு, அவங்க ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓனர் நேம், இதுக்கு முன்னாடி யார் ஓனராக இருந்தாங்களோ அவங்க நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க, நான் மட்டும் தான் இதுக்கான ஃபஸ்ட்டு அதாவது லீகல் இயர்லேயே நான் மட்டும் தான் லீகல் இயர் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு சிக்னேச்சர் ஆஃப் த கன்சியூமர் போய்ட்டு உங்கள் சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நோட்டரி பப்ளிக்கில் போய்ட்டு நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வரணும். அப்படின்னா கசட் ஆஃபீஸில் போய்ட்டு சைன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாரிசு சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி சைன் வாங்கவே தேவை. டேரெக்டாக உங்களுடைய டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் காமிச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நேம் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஃபார்ம் 4 பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் 4 நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஃபார்ம் 4 அண்டர்டேக்கிங் தான். பட் இருந்தாலும் இந்த ஃபார்ம் வந்து இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஃபார்ம் 4 கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படும். இந்த ஃபார்ம் 4 நீங்கள் வந்து பார்த்தோன்னா இப்போயே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணுற சொல்ல அப்லோட் பண்ணிடணும். ஸோ எல்லா ஃபார்மேட்டுமே நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். அடுத்த ஒரு பேஜுக்கு வந்து போகும். இதில் போய்ட்டு உங்களுடைய கன்சியூமர் நம்பர், அதாவது உங்கள் இபி பில் நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. வித் ரீஜன் கோடோட நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க.
என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும் வேற ஒரு பேஜுக்கு வந்து போகும். அதில் போயிட்டு உங்களுடைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில் பண்ணியாகணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பெயர் பரிமாற்றத்துக்கான காரணம் கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாரி 3 விதமான ரீசன் வந்து கொடுத்துருந்தாங்க. 3த்துல ஏதாச்சும் ஒரு ரீசன் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. எந்த ரீசனுக்காக நீங்கள் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த ரீசனை நீங்கள் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க வித் கன்சர்ன் லெட்டர் அந்த ஆப்ஷன் நான் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு உரிமையாளர் விபரம் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓனராக இருக்கீங்களா இல்லை ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி ஓனராக இருக்கீங்களான்னு கேட்கும். ஸோ ஓனராக இருந்தால் ஓனர் இல்லை 2 விதமான ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இருந்தால் ஸோ ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது வந்து கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நான் ஓனர் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமருடைய நம்பர் வந்து இருக்கும். அதாவது அவங்க ஃபுல் அட்ரஸ் வந்து இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதா தான் எடிட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து உங்களுக்கான மெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக எல்லா நோட்டிஃபிகேஷனுமே வரும். இல்லை ஏதாச்சும் கால் பண்ணி கேட்கறதாலும் அந்த நம்பருக்கு தான் வந்து கால் பண்ணி கேட்பாங்க. அதுக்கடுத்து விண்ணப்பத்தரோட பெயர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுடைய நேமை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் டீட்டெயில் இருக்கும். இதில் போயிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமரோட நேம் என்ன, எந்த பேஸ் வச்சுருந்தாங்க, அவங்க அட்ரஸ் என்ன, எந்த மாதிரி டெரிஃப் கொடுத்துருந்தாங்க, எவ்வளோ கிலோ வாட் இருந்துச்சு அப்படின்ற மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் போயிட்டு 2 விதமான ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஃபார்ம் 2 அண்டு ஃபார்ம் 4 இந்த 2 ஃபார்மையும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷனையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணியாகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். 3 MBக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 ஃபார்மையும் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். இதில் ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்துட்டு ஐ ஹியர் பை அப்படின்றத டிக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஓடிபி வந்து கேட்டிருக்காங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் த அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் வந்திருக்கும். இந்த அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்லேயே மொத்த இன்ஃபர்மேஷனுமே வந்திருக்கும். உங்கள் நேமு, அட்ரஸ்ஸு, ஸோ எப்போ அப்ளை பண்ணீங்க, எந்த மாதிரியான கனெக்ஷனுக்கு அப்ளை பண்ணீங்க, ஸோ எல்லா மொத்த இன்ஃபர்மேஷன் இதிலே வந்துட்டுருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 300 வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாகணும். ஆன்லைனில் தான் வந்து பண்ணியாகணும். அதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பரும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். அதுக்கு அகைன் அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் போய்ட்டு அகைன் அப்ளை ஆன்லைன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து எல்டி நியூ சர்வீஸ் கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. இதில் ஸ்டேட்டஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு வியூ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர், இன்னொன்று மொபைல் நம்பர். 2த்துல ஏதாச்சும் ஒன்று கொடுத்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் மொபைல் நம்பருக்கு அப்ளிகேஷன் நம்பர் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். இதில் உங்களுக்கான ஸ்டேட்டஸாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குன்னு வந்துருச்சு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. லிங்கோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூசர் நேம், பாஸ்வேர்டு. மேலே இருக்க லிங்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. யூஆர்எல் இருக்குது பாருங்கள். அதில் லிங்க் கிளிக் பண்ணால் போதும் இந்த வெப்சைட்டில் வந்துடும். இதில் போய்ட்டு உங்கள் யூசர் ஐடியும் அண்ட் பாஸ்வேர்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருந்தா யூசர் நேம், பாஸ்வேர்டு இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டா போதும். இதில் போய்ட்டு பே பில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் போதும். அதுக்கு அடுத்து பேமெண்ட் மெத்தடுக்கு வந்து போகும். நிறையா பேமெண்ட் மெத்தட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலமாக எந்த சார்ஜஸுமே வந்து அவங்க வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ 2 விதமான பேமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்துன்னா நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. பல்வேறு விதமான பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே டெபிட் கார்டு கொடுத்துருக்காங்க. டெபிட் கார்டு மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட் வந்துடும். அந்த ரிசிப்ட்டையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பிரிண்ட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டா போதும். உங்களுக்கான பிரிண்ட் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் வந்துடும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தா போதும். உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. 2ன்ற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏஇஆரோ அவங்க நேம் வந்துருச்சு. இது கீழே ஒரு சில இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இதுக்கு வந்து பார்த்தோன்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேண்டில் போயிட்டு உங்கள் சிக்னேச்சர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கு நேம் கொடுத்துருக்காங்க, உங்கள் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தோன்னா ஒரு பிரிண்ட் அவுட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்க இபி ஆஃபீஸில் போய்ட்டு வந்து கொடுத்தாவே போதும். அவங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான நேம் ட்ரான்ஸ்ஃபரை 7 டேஸ்க்குள்ளே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஏதாச்சும் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் கேட்டால் நீங்கள் வந்து கட்டி தான் ஆகணும். ஸோ அதை வந்து மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் இபி ஆஃபீஸில் வந்து கொடுங்க. அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. ஸ்டேட்டஸ் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தோன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்றத பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.